வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் சவர் ஃபிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மீடியம் சைஸ் சியாக்கப் ஃபிஷ் எடுத்துக்கலாம். எனி ஃபிஷ்ஷும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கிச்சன் டவல் வச்சு அப்படியே டேப் பண்ணிங்க. இந்த மீனில் அப்படியே ஒரு 2-3 கட்ஸ் அப்படியே பண்ணியிருக்கேன் பாருங்கள், வெட்டியிருக்கேன். பிறகு நம்ம ஷவுசிங் ஒயின் ஆட் பண்ணலாம். இது ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த ஷவுசிங் ஒயின் வந்து டோட்டலி ஆப்ஷனல், நீங்கள் வந்து போடலனாலும் பிரச்சனை இல்லை. இது ஒரு மேரினேஷனுக்காக தான். அப்புறம் உப்பு சால்ட் வந்து நல்லா போட்டுடலாம். இங்கே ஒரு டேபிள் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே நல்லா உள்ளுக்கும் அந்த மீன் உள்ளுக்கு வெளியே எல்லாமே நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஒயிட் பெப்பர், இது வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் தான் இங்கேயும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கூட போடுறதுனாலும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு அப்படியே இதையும் சால்ட் போட்ட மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் ஜிஞ்சரை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் மீனுக்குள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் ஸ்கேலியனும் ஒட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வச்சிடலாம் உள்ளுக்கு. வச்சதுக்கு பிறகு நீங்கள் இந்த மீனை வந்து ஒரு 20 to 30 minutes மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். அது மேரினேட் பண்ணுற டைமில் நம்ம ஸ்வீட் சவர் சாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு வாக்கில் நம்ம ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகனதும் இங்கே ஒரு 1 மீடியம் சைஸ் அனியன் வந்து நல்லா வெட்டி இந்த மாதிரி போட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு இங்கே ஒரு 1/2 சில்லி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். பிறகு இங்கே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்லிக் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பிறகு இங்கே 1/2 கப் பைனாப்பிள் க்யூப் இருக்குது, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/4 கப் பைனாப்பிள் ஜூஸ் வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 1/2 கப் கியூக்கம்பர் க்யூப்ஸ் வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 1/2 கப் டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இப்போ இந்த ஸ்வீட் சவர் சாஸ் போடலாம். இந்த ஸ்வீட் சவர் சாஸில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா 7 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ்,
3½ tablespoon chili sauce, 3½ tablespoon oyster sauce, 1 teaspoon sugar, 1/2 teaspoon salt. இது அப்படியே ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நான் இங்கே ஒரு 1 கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் கூட ஊற்றுனா ஊற்றிக்கலாம், ஆனால் சால்ட்டு சுகர் எல்லாம் நல்லா கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்வீட் சவர் சாஸ் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல கொதி வந்தோடனே இந்த சாஸை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மீனை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிஞ்சரும் ஸ்கேலியனும் இருக்குல்ல, இதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணோடனே ஒரு கிச்சன் டவல் வச்சு இப்போ திருப்பி இந்த மாதிரி டேப் பண்ணிடுங்க. பிறகு இங்கே கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே நல்லா மீன் மேலே தூவிடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து முழுசாக உள்ளுக்கும் வெளியும் கவர் பண்ணுற மாதிரி நல்லா பூசிடுங்க மீன் மேலே. இன்னொன்று பவுலில் வந்து பேட்டர் வச்சுருக்கேன். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளாவும் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு தண்ணி வச்சு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இந்த செஞ்சு வச்ச பேட்டர் இருக்குல்ல, இது வந்து மீன் மேலே நல்லா தூவிடுங்க. உள்ளுக்கும் வெளியும் நல்லா பூசிடணும். ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பூசிடணும். பேட்டர் நல்லா பூசினது பிறகு மீனை வந்து பொரிக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் சென்று மீனை நீங்கள் திருப்பலாம். அப்படியே உங்கள் அந்த ஒரு சைடு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆச்சுன்னா நீங்களும் பிரச்சனை இல்லை, திருப்பலாம். அதுக்கப்புறம் மீனை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அந்த ஸ்வீட் சவர் சாஸ் செஞ்சோம்ல, அதை அப்படியே நல்லா அப்படியே தூவிடுங்க. இன்னும் அழகாக இருக்கிறதுக்கு இங்கே சாப் பண்ண ஸ்கேலியன் வச்சுருக்கேன். இதை அப்படியே மேலே தூவிக்கலாம். சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.